குழந்தைகளா, இன்னைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடணும்ல, எல்லாரும் போய் மாட்டை குளிப்பாட்டிட்டு கூட்டிட்டு வரீங்களா? தண்ணி வந்துருச்சு. இந்த மாடெல்லாம் குளிச்சு ஒரு வருஷம் ஆகுது. இப்ப நான் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு பாருங்க மாட்டை எல்லாத்தையும். நல்லா குளி. ரேணு, மாட்டை மட்டும் குளிப்பாட்டிட்டே இருக்க, தள்ளிக்க. நாங்க எங்க மாதிரி குளிப்பாட்டணும். நல்லா குளிச்சுக்க மாடே. தண்ணி நல்லா உனக்கு ஜில்லுன்னு இருக்கா? சும்மா மட்டும் குளிப்பாட்ட கூடாது, நாரெல்லாம் போட்டு தேய்ச்சி விடு, அப்பதான் நல்லா இருக்கும். கண்ணுக்குட்டி நல்லா குளிச்சுக்கோ. ஒரு வழி எல்லா மாட்டையும் குளிப்பாட்டியாச்சு. வாங்க எல்லாரும் கூட்டிட்டு போல மாட்டை எல்லாத்தையும். நீ மாட்டை இங்க கொண்டுட்டு வா. மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும், அப்புறம் கயிறு எல்லாம் மாத்தணும். வாங்கிட்டு அந்த பெயிண்ட் எடுத்துட்டு வர, பெயிண்ட் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாட்டு கொம்புக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்க வேணா உங்களுக்கு அடிச்சுக்குங்க. கத்தாதீங்க, நாங்க பெயிண்ட் தான் அடிச்சிட்டு இருக்கோம். ஏன் கத்துறீங்க? என் மாட்டுக்கு நான் மஞ்சள் கலர் அடிக்கிறேன். மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சாதான் கெத்தா இருக்கும். பெரிய மாட்டுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். கண்ணுக்குட்டிக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுறேன். பாவ குட்டி கண்ணுக்குட்டி. குழந்தைகளா, நானும் பொட்டு வைக்கிறேன் மாட்டுக்கு. காளிதேவி, பிரஸ் எடுத்து தங்கணத்தை எடுத்து அழகா பொட்டு வைங்க. மாட்டுக்கு நெத்தியில போட்டு வைங்க. காளிதேவி, கீழே வைக்காதீங்க, மெத்தியில வைங்க. நெத்தியில எல்லா மாட்டுக்கும் சந்தனத்தை வச்சதுக்கு அப்புறம் குங்குமம் வைக்கணும்ல, குங்குமத்தையும் வச்சிருங்க. காளி, வருஷம் ஒருக்கா மாட்டுக்கு வந்து புதுக்கயிறு மாத்தணும். அதனால அது பொங்கல் அப்பதான் மாத்தணும். இப்ப நான் புதுக்கயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தர் மாட்டுக்கும் அவங்கவுங்க புதுக்கயிறு மாட்டிக்குங்க. மாட்டெல்லாம் கட்டியா புடிச்சுக்கோங்க, ஓடிரும் புதுக்கயிறு மாத்தும் போது. என்னோட மாடெல்லாம் ரொம்ப அமைதியான மாடு. அமைதியா இருங்க. உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சாச்சுல, இப்ப நான் உங்களுக்கு பொங்க வச்சு சாமி கும்பிட போறோம். காத்தி அந்த அடுப்பு கிடுப்புல எடுத்து வச்சு பால் எடுத்து வைங்கடா. சீக்கிரம் அடுப்பு பத்த வைக்கலாம். வெள்ளை கலர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது நான் டிசைன் போட்ட பானை தானே? சரி சீக்கிரம் பால் ஊத்துங்க. வேற எடுத்து யாரு வைப்பா? வேற எடுத்து வச்சாதான் சீக்கிரம் பால் பொங்கும். இன்னைக்கு மாட்டுக்கு பொங்கல் தானே, அதனால சக்கரை பொங்கலே வச்சிடலாம் மாட்டுக்கு. கொஞ்சம் பாசி பருப்பு அரிசி எல்லாத்தையும் போட்டு வச்சிடுறேன். அப்பதான் மாடு நிறைய பொங்கல் சாப்பிடும். பொங்கல் பொங்கிருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலா பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலா பொங்கல், மாட்டு பொங்கல். நீ சொல்ற, என்னடா சும்மா நிக்கிற? சொல்ற. பொங்கலா பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலா பொங்கல், மாட்டு பொங்கல். பொங்கலும் நல்லா இருந்துச்சு பாரு. வெள்ளத்து போட்டு கலரிடலாம். அந்த கேப்ப குச்சி எடுத்து கலரடா. நல்லா எனக்கு சுடுது கையெல்லாம். கலர் பொங்கல் வாசம் சூப்பரா இருக்கே. பொங்கல் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இறக்கி வச்சிடலாமா? சரி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். நான் எங்க ஊர்ல எப்படி மாட்டு பொங்கல் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்ப சொல்லித்தரேன். எல்லாரும் அதே மாதிரி கும்பிடலாம். ஃபர்ஸ்ட் மண்ணெல்லாம் மேல குமிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 சாமி வைக்கணும். அது என்னன்னா 7 கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சிடலாம். வச்சுட்டு அதை நல்லா கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம். அதுக்கு வெறும் கல்ல எடுத்து வச்சுட்டு சாமின்னு சொன்னா எப்படிதான் இது பண்றது? சும்மா அது கன்னிமார் சாமி தான். மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது முன்னாடி இப்படிதான் வைக்கணும். அதுக்கு அடுத்து பாரு, தெப்ப குளம் எல்லாம் கட்டுவாங்க. சாணி எடுத்து வந்து ஃபுல்லா வச்சு தெப்ப குளம் கட்டி அதுக்குள்ள தண்ணி ஊத்துவாங்க பாரு. நம்ம தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சாணியை போட்டு நல்லா தெப்ப குளம் மாதிரி கட்டிக்கலாம். இன்னைக்கு தண்ணி ஊத்துறது 3 நாளைக்கு தண்ணி அப்படியே காயாது தெரியுமா? என்ன குளத்து மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டு இருக்க நீ பாட்டுக்கு? இதுதான் தெப்ப குளமா? எங்க ஊர்ல இப்படி மாதிரி தெப்ப குளம் மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. எனக்கு அம்மனிடா தள்ளி நில்லு. துணுரெல்லாம் வச்சு பத்தியெல்லாம் பத்த வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குளத்து மேலே ஒரு புவாங்குடி வச்சுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வைக்கலாம். அதே மறந்த பத்தியா? மஞ்சள் பிள்ளையார் வைக்கலாம். மஞ்சளை கொட்டி கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதை அப்படியே புடிச்சு வச்சுக்கோ. அதான் மஞ்சள் பிள்ளையாரு. புடிச்சு முடிச்சாச்சு. இப்ப நான் எடுத்து வச்சுட்டு அது மேல பூ வச்சுட்டேன். ரேணு, நீ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சது சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இலை எடுத்து வைக்கணுமா? இருங்க நானே எடுத்து வச்சிடறேன். இலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பொங்கலா? பொங்கல் தானே நேற்று நம்ம கொண்டாடணும்ல, அதே மாதிரி தானே. நான் பொங்கல் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். தேங்காய் பழம் எல்லாம் யாரு எடுத்து வைப்பா? நீ எடுத்து வைப்ப. எடுத்து வைத்து வச்சுட்டு தேங்காய் பழத்தை எறும்பு எலுமிச்சை பழம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. தேங்காய் பழத்தை எடுத்து வைடா கார்த்தி. மீரா, எப்ப பாரு சொல்லிட்டே இருக்கணுமா? விளக்கு போட்டு சாமி கும்பிடுறேன். இப்ப கடைசியா பத்த வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான். எல்லாரும் மனசார சாமி வேண்டிக்கோங்க. காளிதேவி, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். இந்த உழவர் திருநாள் அன்னைக்கு இந்த ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கணும். இதனாலதான் நாங்க விவசாயம் பண்ணி ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்ணா கொடுங்க, நானே சாமி கும்பிடுறேன். மாடு வா, உனக்குதான் பொங்கல் வச்சிருக்க, பயப்படாத. உனக்குதான் பொங்கல், நீ தான் சாப்பிடணும். வா, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடுறான். ஹாப்பி மாட்டு பொங்கல். லட்சுமி, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஹாய் பிளாக் அண்ட் ப்ளூ ஃபார்மி ஃபேமிலிஸ், இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியா கொண்டாடுங்க. இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழந்தைகளா. இன்னைக்கு மாதிரி நீங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். நானும் மத்தாப்பு வெடிக்கிறேன் குழந்தைகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். மீனா, எல்லாத்துக்கும் கரும்பு வெட்டினில, கரும்பு வெட்டினதை எடுத்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் கொடு. இந்த கரும்பு ரொம்ப சூப்பரா இருக்கு.